எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஐயா கருப்பா குடிப்பில அம்மா என்னம்மா? இங்கே வாயா கண்ணு. என்னம்மா கடைக்கு போகணுமா? இல்லையா பிள்ளை, நீ அப்பா கிட்ட ரூபா கட்டையில் வேலை பார்த்த காசு ஆமாம்மா. அப்பா கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாங்கிக்கிறியா? எவ்வளவுமா? நீ ரூபா காட்டு நேரத்தோட 16 நாள் ஆயிடுச்சா? ஒரு நாளைக்கு 100 ரூபா மணிக்கு அப்பா 1600 கொடுத்துருக்காரு. அது போக நீ தினமும் காசு வாங்குவேல 50 ரூபா, அது வேண்டான்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்து வச்சுருந்தேல, அதையும் சேர்த்து வச்சுருக்கேன், இந்த வாங்கிக்கோ. அப்பா எதுவும் சொன்னாங்களாம்மா? ஒன்றும் சொல்லலையா பிள்ளை, எதுக்குன்னு உங்ககிட்ட கேட்டார்ல, நீ தான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு என்னமோ வேணும்னா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானையா, வாங்கி கொடுப்பாருல்ல. இது வேற ஒரு விஷயத்துக்குமா? சரி, கஷ்டப்பட்டு வேலை பார்த்த காசு இல்லை, பத்திரமா செலவழிக்கணும் என்ன? சரிங்கம்மா. எதுக்குன்னு அப்பா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நானும் உன்னை நோண்டி நோண்டி கேட்கல, பத்திரமா செலவழிக்கணும்டா பிள்ளை. சரிங்கம்மா. சரிம்மா, இப்போ வீட்டில் எதுவும் வேலை இருக்கா? இல்லையா, அம்மா மண்டபத்துக்கு கிளம்புறேன், நீ வெளியே எதுவும் போறியோ? ஆமாம்மா, பஜார் வரைக்கும் போகிறேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்லையா, ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை, அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நீ சைக்கிளில் போறியா எப்படி, நடந்தா? சைக்கிளில் தாம்மா போகிறேன். அதான் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்லையா பிள்ளை, அப்பாவும் நானும் நேற்று பஜாருக்கு போனோம்ல, அப்போம்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நீ போயிட்டு வா, போயிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துடுறியா? சரிங்கம்மா. சரி போ, போயிட்டு சீக்கிரம் வா போ. சரிங்கம்மா. சைக்கிள் எங்கே காணும்? உன் தங்கச்சிங்க 2 பேருக்கும் சடங்கு சுற்றி முடிக்கிறதுக்குள்ள நான் சடங்காயிருவேன் போலடா. அதானடா, இருக்கிற எல்லா வேலையும் நம்ம தலையில தான் கட்டுறாங்க. சே, பேசாம இந்த இம்சைக்கு நம்மளும் ஒரு 4 நாளைக்கு சடங்காகி மூலையில உட்கார்ந்து இருந்திருக்கலாம். முத்து ப்ரோ, என்ன ப்ரோ கடையில இருந்த? அப்பா போதும்னு கடையை போட்டு சொல்லிட்டாரு, எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்கல்ல. அப்போ மத்தியானத்துல இருந்து கடை லீவா? நாளைக்கும் லீவா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, என்னோட சைக்கிளுங்க? அந்த கொடுமையை ஏன் கேட்குற ப்ரோ? இங்க எல்லாம் சேர் போடணுமா, அதனால சைக்கிள் இங்க கடந்த எல்லாத்தையும் தூக்கி கொள்ளையில அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுறாங்க ப்ரோ. சரி, ஒரு நாளைக்கு தானே, நம்ம வீட்டுக்கு தானே, பார்த்து கொடுப்போம். பேசாம நம்மளும் சடங்காயிருவோமா? போடக்கு இருக்கா? நீ சொல்லு குமாரு. அந்த சூட்சமெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதுல. அதை சொல்லு. சரி, இப்போ சைக்கிள் எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. நான் எல்லாத்தையும் வரிசையா அடுக்கி வச்சு கவர் போட்டு மூடி வச்சுட்டேன். இன்னும் 2 நாளைக்கு தொட முடியாது. அப்போ நடந்து தான் போகணுமா? இப்போ நீ எங்கே போக போற? வெளியே எங்கேயும் போறியா? ப்ரோ, கையில் என்ன ப்ரோ இவ்வளோ காசு வச்சிருக்க? எது ப்ரோ? அப்பா கொடுத்தாங்க, கேட்டு வாங்கினேன். கடைக்கு போக சொன்னாரா? இல்லை, இது நீ அப்பா கிட்ட கேட்டுக்கோ, நான் கடைக்கு போகிறேன். ப்ரோ, என் ப்ரோக்கு என்னாச்சு? நின்று ஒரு வார்த்தை கூட பேசலை. குமார், ப்ரோவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு? அன்னைக்கு எதுக்குன்னு தெரியல குமார், அரவிந்த போட்டு ஒரு மிதிச்சு ஏற்றி தள்ளி விட்டாச்சு. நான் கூட சமாதானப்படுத்திட்டு இருந்தேன், தெரியாம பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு. ஆனா ப்ரோ, இல்லை நான் வேணும்னு தான் பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லியாச்சு. இது எப்படி நடந்தது? நீ எங்க வீட்டில் இருக்க? வீட்டில் இருந்தாவில உனக்கு எல்லாம் தெரிய போகுது. எப்போ பாரு அந்த ஐஸ்வர்யா வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்க. சரி, விடு விடு. என் ப்ரோ இது வரைக்கும் என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னை தனியாக விட்டுட்டு போகிறதும் இல்லாமல் நான் கேட்க பதில் சொல்லாமல் வேற போகிறாங்க. அப்போது இதில் கண்டிப்பாக ஏதோ இருக்கு. ஒன்றும் இருக்காது. இல்லை, என்னமோ இருக்கு. பொண்ணுங்களுக்கு எப்படி துணி எடுக்கிறதுனே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வாங்க தம்பி, என்ன வேணும்? அது நான் பொண்ணுங்களுக்கு இது வரைக்கும் ட்ரெஸ் வாங்கினதில்ல. இப்போ இந்த இங்கே மாடலாக வச்சுருக்கீங்கல்ல, இந்த மாடலில் ஒரு ட்ரெஸ் வேணும். இதுக்கு பேர் லெஹங்கா தம்பி. இதுதான், இந்த மாடலில் தான் ட்ரெஸ் வேணும். இதெல்லாம் என்ன விலை இருக்கும்? ஸ்டார்டிங் 2000 ரூபாயில இருந்து இருக்கு. உங்களுக்கு எவ்வளவுல வேணும்? அந்த ரேஞ்சிலேயே இருக்கணும். அது ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கக்கூடாது, கொச்சான டிசைன்லாம் இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கணும். சரி, எத்தனை வயசு பொண்ணு? 10th படிக்க போகிற பொண்ணு. 13 முடிஞ்சு 14 பிறந்திருக்கு. அப்படின்னா ஒரு 14-15 வயசு பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கட்டுமா? என்ன கலர் வேணும்? அது நான் பார்க்கட்டுமா? பாருங்க, எங்களுக்கு வேலை லாஸ் தானே, பாருங்க. ஓகே.
அண்ணா இங்கே வாங்களேன். பார்த்தாச்சா? செலக்ட் பண்ணியாச்சா? ஆ இந்த கலர் ஓகே. இது எவ்வளோ? அது 2200 வரும். ஆ ஓகே, பேக் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். என்ன தம்பி சொல்லுங்க. அது அந்த பொண்ணு குட்டி பொண்ணு, அது உங்களுக்கு ரோப்லாம் கட்ட தெரியாது, இடுப்பில் நிற்காது. இதில் ரோப் இருக்குமா? ஆமாம், லெஹங்கானாலே ரோப்பு தானே வச்சுருப்பாங்க. ஆ அதான், அதுக்கு தான் கேட்குறேன். அந்த ரோப் எடுத்துட்டு அதில் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணி கொடுக்க முடியுமா? அப்படின்னா இந்த கடையிலேயே டெய்லர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறீங்களா? ஓகே ஓகே, வெயிட் பண்ணுறேன். சரி, அப்படின்னா இந்த பில் போட்டுறவா? பில் போட்டாதே எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு கொடுக்க முடியும். ஆ இது சைஸ் கரெக்டாக இருக்கும் தானே? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 15-16 வயசு பொண்ணுங்க போடுறதே. வேணும்னா நீங்கள் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து ட்ரையல் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் எலாஸ்டிக் வச்சு தைச்சிக்கிடுவோம். இல்லை இல்லை, அப்படிலாம் அந்த பொண்ணை இப்போ வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது. நீங்கள் இதை பில் போட்டுருங்க. சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டெய்லர் கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம் தம்பி, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இவ்வளவு ஆசையாக எடுத்துகிட்டு போகிறீங்களே, யாருக்கு? உங்கள் அத்தை பிள்ளைக்கா? ம் ஆமாண்ணே. சரி சரி, அப்போ பில் போட்டுட்டு நான் டெய்லர்கிட்ட கொண்டே கொடுக்குறேன், நீங்கள் அங்கிட்டு வாங்க. ஆ சரி. அக்கா, உட்காந்துக்கிட்டே இருக்கிறது கடுப்பா இருக்கு. நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு சொல்ற, நான் எத்தனை நாளா இப்படியே உட்காந்துருக்கேன். நானும் முன்னாடி இப்படி உட்காந்துருந்தேன்ல. நீ ஒரு 4 நாள் உட்காந்துருந்த, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்ட. நான் பாரு தினமும் வீட்லயே உட்காந்துருக்கேன். ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க எனக்குன்னு பார்த்து. அக்கா இங்க பாரு, திருநாறு பூசி விட்டுட்டு கையில எல்லாரும் ரூபா கொடுப்பாங்க, வாங்கி வாங்கி பத்திரமா வச்சுக்கிடணும். யாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது, முக்கியமா மச்சிக்கிட்டேன்னு. நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அப்புறமேட்டி உண்டியல்ல போட்டுருவேன். என்னல பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐசு, உனக்கு சடங்குக்குலாம் 80 ரூபா வந்தது? எனக்கு ஞாபகம் இல்லையே. அதை டைம்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எங்க பக்கத்துலயே ஒரு பையன் வச்சுக்கிட்டு நிக்கிறியா? எல்லாரும் கையில கொடுக்கவும் நான் வாங்கி வாங்கி அதை உன் கையில கொடுத்துறேன். நீ அதை பத்திரமா போட்டு வை, அப்புறமா கணக்கு பார்த்துக்கிடுவோம். உங்க பக்கத்துலயே எவ்வளவு நேரம் தானே நிக்கிறது? என்னல, எங்க ஃப்ரெண்டு தானே நீ. அப்பனாதான் எல்லா போட்டோலையும் நீ இருப்ப, இல்லைன்னா நான் கோழியை கூப்பிட்டுக்கிடுவேன், பாத்துக்கோ. சரி. ஏல, எனக்கெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைய மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாரையுமே வைக்கல. நாங்க 2 பேருமே இருக்கோம்ல, அதனாலதான் யாரையுமே வைக்கலன்னு நினைக்கிறேன். என்ன இல்லத்தே, எனக்கு சடங்கு வைக்கும்போது எங்கள் சொந்தக்கார பிள்ளைய மாப்பிள்ளை வேஷம் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அதான் மலருக்கு வெண்ணிலாவுக்கு அப்படி வைக்கலையா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் இவங்க 2 பேருமே இருக்காங்கல்ல, அதான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் வைக்கல. அடியே, சாப்பிட ஏதாவது கொண்டாட வாடி. அம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கும் வேண்டாம். சரி இங்க பாரு, 2 பேரும் அடக்க ஒடுக்கமா உட்காந்துருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு கையை காலை தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? சும்மா சும்மா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கமா போய்கிட்டு இருக்க கூடாது. அம்மா வந்து சொல்ற வரைக்கும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். சரிம்மா போ. 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஒண்ணா வச்சு சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணு பற்றக்கூடாது, பார்த்து இருக்கணும் என்ன. சரி, இந்த அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் இதான், கையை அங்கிட்டு தூக்க கூடாது, காலை இங்கிட்டு தூக்க கூடாது. நாங்க என்ன சர்க்கஸா காட்டிக்கிட்டு இருக்கோம், கையையும் காலையும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? எங்க அம்மாலாம் இங்கே உட்காரக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, இப்படி சிரிக்கக்கூடாது, அப்படி சிரிக்கக்கூடாது. சே, எத்தனை ரூல்ஸ் போடும் தெரியுமா? எங்க அத்தையத்தான் ஆளையே காணும். இல்லாட்டி நேரத்துக்கு 10 தரம் வந்து என்ன மாதிரி வேணுமாடா கண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. மாமாவையும் காணும், நம்ம வீட்டு எரும மாடுகளையும் காணும். உங்க அண்ணன் எல்லாம் நினைக்காதல, நினைச்சாலே வந்து நின்றுவான். இந்த பத்தியா சொல்லல. பாப்பா இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உனக்கு பாப்பாவும் இல்ல, நீ எனக்கு அண்ணனும் இல்ல, ஓடி போயிரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா. நீ என்ன நைஸ் வச்சாலும் காசு தர மாட்டேன், ஓடி போயிரு. முத்து, கற்பனைங்க இங்க இல்லையா என்ன? நான் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கவே இல்லை, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏடா, அவன் என்ன சின்ன பையனா? இல்ல குமார், நான் சொல்றது உனக்கு புரியல. ப்ரோ நார்மலாவே இல்ல. அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கான். போடா. சரி வா, அந்த பக்கம் தேடி பார்க்கலாம். வா ஐசு. சிப்ப மாம்சி எங்க போயிருக்கோம்? கற்பனுக்கு மாமா ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க, அதை செய்யறதுக்காக போயிருப்பான். இவங்க தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்க. ராஜாத்தி, மாமா மாமா, கற்பனை காணும். ஆனுமாடா, அவன் என்ன சின்ன பிள்ளையா? இங்க எங்கேயாவது இருப்பான். காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை மாமா. இருப்பான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திக்கிட்டு இருப்பான். சரி. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போ, பிள்ளைங்களுக்கு போய் போட்டு விடு. இந்த வாரேன் மாமா. ஒன்னொன்னே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு?
தள்ளுங்க தள்ளுங்க. நான் என் மருமகளுக்கு 2 பேருக்கும் 3 பவுன்ல செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாயா போட்டாக்காரரே, நான் செயின் போடும்போது செயின் நானு பிள்ளைங்க 3 பேரும் தெளிவா தெரியறாப்புல எடுக்கணும். போய் போடு. இந்த அவங்க வேணா முதல்ல போடட்டும் மாமா. ஆனா நீ பல்ல பல்ல கட்டிக்கிட்டு போஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. இந்த முதல பஞ்சாயத்து எப்பத்தையும் ஓயுமோ. தள்ளுங்க. நல்லா கேமராவில் தெரியுறேனா நானு தாடா கண்ணு நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குதே. இது எனக்கு உனக்கு இல்லாமலடா, உனக்கும் தான் 2 வாங்கியிருக்கு. 2 பேருக்கும் ஒரே டிசைனு. நல்லா இருக்காடா கண்ணு? நல்லா இருக்குதே. கழுத்துல போட்டிருந்த மாலை எங்கடா கண்ணு? அது கசகசன்னு இருக்குன்னு கலட்டி வச்சுட்டோம். அப்படிலாம் செய்யக்கூடாதுடா பிள்ளை. சரி விடு, அதனால ஒண்ணும் இல்ல. பிள்ளைங்களுக்கு என்ன வசதியோ அதை பாரு. ஐயர்கிட்ட கேட்டோம் தே, அவர் தான் சரி கலட்டனா கலட்டி இருங்கன்ட்டாரு. சரி ஒண்ணும் இல்ல. கழுத்து வலிக்குதாக்கும். நேரத்திலேயே எழுப்பி விட்டு குடமா தலைக்கு தண்ணி ஊத்தி இருக்கு. பிள்ளைங்க கழுத்து தாங்குமா? அதுல அந்த மாலையை வேற போட்டா. இங்க பாரு, பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடுறாங்களான்னு கேளு. டேய், சாப்பிட அத்தை ஏதாவது கொண்டு வரட்டுமாடா? இப்பதான் அம்மா வந்து கேட்டுட்டு போனாங்க. வேண்டாம். ஏதாவது குடிக்கிறீங்களாடா? வேணாம் மாமா. சரி, அப்ப நான் கீழே போறேன். நீ பிள்ளைங்க கிட்ட இருக்கியா? அந்த 2 பிள்ளைங்க இருக்குல்ல, நம்ம வேற என்னத்துக்கு? அவங்க ஏதாவது சின்ன பிள்ளைங்க விளையாண்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாமா. நம்ம கீழே போவோம். இந்த மனுஷன் எங்க போனாரு? என்ன நடக்குதுங்க? சரி அப்ப நட. டேய், அத்தையும் மாமாவும் கீழே தான் இருக்கோம். எதுனாலும் கூப்பிடுங்க என்ன? சரிங்க தே. ஐசு பிள்ளை பார்த்துக்கடா, கூடயே இரு என்ன? சரி போவோமா? நட. நீலா, மாமா வாங்கி கொடுத்த நெக்லஸ் பத்தியா? சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பஞ்சு, நகையை போட்டு விட்டாயா? என்ன பஞ்சு, இன்னும் போடவில்லையா? எனக்கு வேற எங்கேயும் இல்ல. தாலி கட்டி கூடயே வச்சிருக்கேன். நான் தானே தாலி கட்டினேன். எனக்கு வாயில என்னமா அது நல்லா வந்துரும். வாங்க இங்கிட்டு. நல்ல வேலை, அந்த பக்கம் ஓடிவிட்டோம். இல்லாவிட்டால் மேடையில் வைத்து மறுபடியும் ஒரு தகராறு பண்ணியிருப்பாள். நான் தான் முதலில் செயினை போடுவேன் என்று. எடுங்க செயினை. மலரே, வெண்ணிலா, அத்தை வாங்கிட்டு வந்த செயினை பத்தியா? நல்ல லாங் செயின், கல்லு வச்ச டாலரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே. உனக்கு உங்க சின்ன அத்தை வாங்கி போட்டிருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்ல நான் வாங்கிட்டு வந்தது பிடிச்சிருக்கா? எனக்கு 2மே பிடிச்சிருக்கு தே. 2மே நல்லா இருக்கு. இந்த போட்டுக்கோ. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிரித்து கொண்டே போடு பஞ்சு. நல்லா இருக்காதா? நல்லா இருக்குதே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க போனாலும் இதத்தையும் போட்டுட்டு போகணும் என்ன? யாரு கேட்டாலும் எங்க பெரியத்தை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லணும். சரி. மலரு, சர்பத்து எதுவும் கொண்டு வரட்டுமா? வேண்டாம் தே. அப்ப எது வேணும்னா என்னையத்தையும் கூப்பிட்டு கேட்கணும் என்ன? அத்தை கீழே போகட்டுமா? வாங்க. எப்பா, 2 மாமாவும் அத்தையும் எப்ப பார்த்தாலும் சண்டை கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில ஐயர் வச்சு சடங்கு வைக்கும் போது பார்க்கணும். அன்னைக்கு மாதிரியே நான் தான் தண்ணி ஊத்துவேன்னு மறுபடியும் சண்டை. அப்புறம் யாருல ஊத்துனா? நான் எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. எங்க சின்ன மாமா தான் ஊத்துனாரு. அன்னைக்கு சடங்கான அன்னைக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் சண்டை வந்ததுல, அதே மாதிரி இன்னைக்கும் வந்தது. அன்னைக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால இன்னைக்கு எங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் சண்டை வந்து, அப்புறம் கடைசியில் எங்க சின்ன மாமாவும் அத்தையும் தான் எங்க 2 பேருக்கும் ஊத்துனாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான்ல உங்க வீட்டுல. இவங்க அப்படித்தான். கருப்பை எங்க போனா? என் கூட அவன் பேசி 17 நாள் ஆச்சு. இத்தனை நாள் நாங்க 2 பேரும் சண்டை போட்டதே கிடையாது. எப்பவும் ஒரு வாரத்துல பழக்கம் போட்டுருவோம். இப்பதான் முதல் தடவையா இத்தனை நாள் பேசாம இருக்கான். எங்க போயிட்டான்? எல்லாம் இந்த பெரிய தையாலதான். கருப்பா எங்க இருக்க?
நான் சொல்லலை ப்ரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. என்னடா இவன் நின்ன இடத்துல இருந்து கபடி விளையாண்டுட்டு இருக்கான். ப்ரோ கிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கு. சேஞ்ச் இருக்கா? ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குமான்னு காலு. ஆமா ப்ரோ கையில் என்ன பேக் இருக்கு? இவ்வளவு யோசிக்கிறதுக்கு பேசாம கூப்பிட்டு கேட்டுடா. ம்